கேட்டுக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடின்னு சொல்ல முடியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலாக கூட சொல்லலாம். இப்போ எடுத்தோன்னே எல்லாம் லவ் பண்ணி டக்கு டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு இப்போது நிறையா எனக்கு தெரிஞ்சே சின்ன சின்ன பசங்க லவ் பண்ணுறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து லவ்வில் வந்து வரதான் செய்யும். அது அவங்க கூட ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பேசுங்க, எதுனாலும் உண்மையாக பேசுங்க. தேவையில்லாமல் என்ன பண்ணாலும் ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ண போகிறோம், அதுதான் உண்மை, வேறு வழி இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருங்க. அப்படி இருந்தாவே உங்கள் லவ்வில் எதுவுமே ப்ராப்ளம் வராது. இவங்க தான் லைஃபுங்கிறப்ப நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட ஷேர் பண்ணால் வேறு யார்கிட்ட ப்ரோ ஷேர் பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக யாரும் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது. ஆனால் என்கிட்டயும் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனாக என்கிட்ட நிறைய இருந்துச்சு. பட் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் இப்படியே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான். நாங்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் லவ், நாங்கள் 12th லவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரேக்கப் ஆகி மறுபடியும் காலேஜ் படிக்கிறப்ப மறுபடியும் வந்து நாங்களாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குமேட்டு மறுபடியும் அகைன் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அகைன் வீட்டில் ஒரு நிறைய பெரிய மூவியாகவே எடுக்கலாம் எங்கள் லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா. அவ்வளோ நடந்திருக்கு. 2 பேருமே ஒரு ஃபைட் கூட இது வரைக்கும் போடல. அப்படியே இருக்கணும், யாரும் கண்ணு வச்சிடாதீங்க.